வெற்றியாளரை விதைக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியாளரை உருவாக்கும் மண் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். தாவேகா சார்பாக காங்கிரஸுக்கு எம்பி பதவி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு மாநிலங்களவையில். இப்போ தான் கூட்டணியில் சேர்ந்தீங்க, மினிஸ்டர் பதவி கிடச்சிருச்சு, அடுத்து எம்பி பதவியும் கிடச்சிருக்கு. ரொம்ப குதூகலமாக இருப்பீங்க போல. அப்படி இல்லை, பல பேர் நம்ம தமிழ் ஜேர்னலிஸ்டில் இருக்கிறவங்க முன்னாடி இருந்த ஆளும் கட்சியோட கைக்கூலியாக வேலை செய்கிற மீடியா ஏதோ டெல்லிக்கு போனார், ராகுல் காந்தியை பார்க்கல, சோனியா காந்தியை பார்க்கல, அதனால் டிவிகேயோட ரிலேஷன்ஷிப்பே காங்கிரஸுக்கு போயிடுச்சு, காங்கிரஸை கட்டி விட்டுட்டார், அவர் ஏன் கேரளாவுக்கு போகல, அவர் ஏன் கர்நாடகா போகல, அதனால் இந்த டிவிகேக்கும் காங்கிரஸுக்கும் ரிலேஷன்ஷிப்பே இல்லைங்க. நீங்கள் இன்றைக்கி என்னடான்னா நாங்கள் குதூகலமாக இருக்குங்க, ஏதாவது ஒன்று தானே உண்மையாக இருக்க முடியும். அதுதான் ப. சிதம்பரம் போய் ஷார்ட் அவுட் பண்ணிட்டாரு. சிதம்பரம் போய் எங்கேயாவது ஒரு இடத்துல பேசினார்னா அவர் ப்ராப்ளத்தை முடிக்கிறதுக்காக தான் போறாருன்னு புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு செய்தி இருக்கு. ப. சிதம்பரம் போனது கட்டு சீக்கால் இல்லை. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், அந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி பிரச்சனை நடக்கும்போது ப. சிதம்பரம் தான் முடிச்சு வச்சாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி அந்த பிரச்சனையை இப்போ விஜய்கிட்ட போய் ப. சிதம்பரம் முடிச்சு வச்சிட்டாரு. பிரச்சனையே கிடையாது. சிதம்பரம் ஒரு கட்டு சீக்காலுக்கு போனார். அவர் போயிட்டு அடுத்த சில மணி நேரத்தில் சில அது முன்னாடியே அது முடிவு முன்னாடியே தெரியும் இது மாதிரி காங்கிரஸுக்கு வரப்போகுது. அதனால் அந்த மீட்டிங்கில் டிசைட் ஆனது, முன்னாடியே டிசைட் ஆனது. முன்னாடியே காங்கிரஸ் பிரதிநிதித்துவம் ஏறட்டும், டெல்லியில் ஏறட்டும் அப்படிங்கிறதுனால அந்த சீட்டை காங்கிரஸுக்கு கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டாங்க. அதுவும் இது 2 வருஷத்துக்கு மட்டும்தான் சீட்டு. திரும்பி 28ல் 6 சீட்டு வரும், இதையும் சேர்த்து. அப்பயும் உங்களுக்கு தானே? அப்போ இந்த சீட்டு எங்களுக்கு தானே. அப்போ ஒரு முடிவோட தான் தாவேகாவோட கூட்டணியில் சேர்ந்துருக்கிறீங்க. அவங்க எங்களை மதிக்கிறாங்கல்ல, இதை தானே நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம். எங்களுக்கு ஏதோ ஃபேவர் பண்ணுற மாதிரி தானே நடந்துட்டு இருந்தாங்க திமுக. அப்படி இருந்திருந்தா நீங்கள் இந்த தேர்தலுக்கெல்லாம் முன்னாடியே கூட்டணியில் சேர்ந்துருக்கணும் இல்லையா? எங்களோட சில பேர் சொன்னோம்ல, பட் தலைமை எடுக்கிறது தான் முடிவு. கடைசியில் ஒரு கட்சியில், ஜனநாயகான கட்சியில் நாங்கள்லாம் எங்கள் முடிவை சொல்லுவோம், அதுக்கப்புறம் தலைமை முடிவு எடுக்கும். 2026 தேர்தல் நடைபெற்றதுக்கு முன்னாடி இதே மாதிரி மாநிலங்களவை எம்பி காங்கிரஸ் கட்சிக்கு திமுக சார்பில் ஒதுக்கப்பட்டது. இப்போ திரும்ப அதே மாதிரி உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அப்போது உங்களுக்கு எல்லாமே அட்வான்டேஜான ஒரு சூழலாகவே அரசியலில் இருந்துகிட்டே இருக்கேன். இத்தனை நாள் 10 வருஷம் அட்வான்டேஜ் இல்லாமல் நாங்களும் அடி வாங்கினோம்ல. எப்போது நாங்கள் ஆளும் கட்சி பக்கம் போனோம்ல, அதனால் எங்களுக்கும் அட்வான்டேஜ் வரணும்ல. இல்லை, இது ஒரு நியாயமான பண்ணக்கூடிய ஒரு அரசியலாக இருக்குமா? தேசிய தலைமை எடுக்கக்கூடிய முடிவு எல்லாமே சந்தர்ப்பத்துக்காக, அதிகாரத்துக்காக, பதவிக்காக, அப்படிதான் காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு இருக்கிற மாதிரி இருக்கும்ல. திரும்பி திரும்பி நான் சொல்கிறேன், இதே அவங்க 125 சீட்டு வாங்கியிருந்தாங்கன்னா எனக்கு தேவை கிடையாது. அவங்க 107 சீட்டு வாங்கினாங்க. பின்னாடி அண்ணாமலை மாதிரி ஆட்கள்லாம் பின்னாடி வந்துடக்கூடாது, எடப்பாடி மூலமாக அவங்க ஆட்சியை பிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் எடுத்த முடிவு. தமிழ்நாட்டை இது ஹிந்துத்வ வெறியர்கள்ட்டேருந்து காப்பாற்றுறதுக்காக செஞ்ச முடிவு. அதில் அவங்க ரஜினிகாந்தெல்லாம் இறக்கி விட்டது உங்களுக்கு தெரியும். இல்லைன்னு ஏதாவது நெருப்பு இருந்தால் தான் போய் ரஜினிகாந்தே சொல்லிட்டாரு. அவர் சொல்லுவாங்க, அப்படிதான் அந்த அளவுக்குலாம் நான் கீழே இறங்கி போக மாட்டேன். அப்படியே ஏதாவது நம்பிட போகிறேன். ரஜினிகாந்த் சொல்கிறதானே கேட்க முடியும். அப்படியே அவரு அஃபிஷியலாக அவர் உண்மைதான் பேசுவார் இல்லை. அவரு நான் ஏன் அரசியலுக்கு வரல அப்படிங்கிற வரைக்குமே வெளிப்படையாக சொன்னார். அதான் பத்திரிகையாளர் கூப்பிட்டு வச்சு தானே சொன்னார். ஆமாம் சொன்னார். சரி, நம்ம காங்கிரஸ்க்கு வருவோம். இப்போ காங்கிரஸ் கட்சியில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உள்ள நடக்கக்கூடிய அரசியல் நம்ம எல்லாருக்குமே தெரியும். தேர்தலுக்கு முன்பாக விஜயோட போகலாம் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லியிருந்தாங்க. சில பேர் இல்லை, நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் இந்தியாவில், டெல்லியில் இருக்கிற ஒரு நிலைமையில் திமுகவோட சப்போர்ட் எங்களுக்கு பார்லிமெண்ட்டில் தேவைப்படுங்கிறதுனால நாங்கள் இதே ஸ்டாலினும் கேட்டுக்கொண்டபடி நாங்கள் அலையன்ஸுக்கு போனோம். அப்போவே எங்களுக்கெல்லாம் என்னென்னா 2014 நான் 41 சீட்டில் கண்டெஸ்ட் பண்ணோம். அந்த சீட்டை 2021 ஸ்டாலின் என்ன சொன்னார்னா, இது மாதிரி இந்த வாட்டி எனக்கு ஒரு எமர்ஜென்சி, நீங்கள் எங்களுக்காக குறைச்சிக்கங்கன்னு சோனியா காந்தி கேட்டாங்க. அடுத்த வாட்டி சரி பண்ணிடுறேன், திரும்பி கொடுத்துட்றேன்னாரு. நாங்கள் திரும்பி 41 கேட்டோம், கொடுக்க மாட்டேன்னாரு. அதுக்கப்புறம் நான் 28 பண்ணி கொடுக்குறேன், இந்த ஒரு வாட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னா கார்கே சாரும் சோனியா காந்தி மேடமும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமும் எலெக்ஷனில் நம்ம தோத்துட்டோன்னு வைங்க, 5 சீட்டு நாங்கள் அந்த 5 சீட்னாலையும் ராகுல் காந்தி கம்யூனிஸ்ட்டை பேசினதுனாலையும் ஐயுஎம்எல்கிட்ட பேசினதுனாலையும் இந்த அரசாங்கம் நல்லா ஃபார்ம் ஆச்சு. ஸோ அதனால் அதுக்கு நீங்கள் கொடுத்த ரிவார்டாக நீங்கள் பார்க்கலாம் இல்லையா.
காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கிரீஷ் ஜோடங்கன் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு குடுக்கணும்னு நாங்க சிஎம்ட்ட வந்து பேசிட்டு வந்திருந்தோம் அப்படின்னு வந்து சொன்னாரு. சொல்லி ஒரு சில நிமிடங்கள்ல அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்துருச்சு. கிரீஷ் ஜோடங்கன் என்ன சொல்றாரு, இந்தியா கூட்டணியில தான் இன்னும் திமுகவே இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆமாம், கருத்தையும் இது வந்து வரைக்கும் நாங்கள் சொல்லியிருக்காரு. இந்தியா கூட்டணியில் இல்லைன்னு திமுக சொல்லலையே. திமுக தானே சார், சொல்லணும். உங்கள என்ன சொல்றாங்க, முதுகுல குத்திட்டு காங்கிரஸ் கட்சி சரி, அப்போ நான் போயிடுச்சுங்கிறாங்க. இதெல்லாம் பேசினாங்கல்ல, உங்க இது கூப்பிட்டாங்க, ரெசல்யூஷன் கூப்பிட்டாங்கல்ல, நாங்கள் இந்தியா கூட்டணியில் இல்லை அப்படின்னு ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுங்க. சரி, இப்ப இந்தியா கூட்டணியில தாவேக்கா இருக்கா? தவேக்கா வரும். இப்போ டெல்லியில் தவேக்காவுக்கு ரெப்ரசன்டேஷன் கிடையாது. தவேக்கா எப்போ எம்பி சீட்டு வருதோ அப்போ தான் எந்த கூட்டணியில் இருக்கும். இப்போ இது வந்து ஒரு பார்லிமெண்ட்டில் கோஆர்டினேட் பண்ணுற குரூப்பு. பார்லிமெண்ட்டில் எந்தெந்த கட்சி எப்படி வந்து பிஜேபிக்கு எதிர்ப்பில் எப்படி ஓட்டு போட போகிறோன்னு. எய்தர் நீங்கள் பிஜேபியோடு இருக்கீங்க, இல்லை பிஜேபிக்கு எதிர்த்து இருக்கீங்க. திமுக நேற்று நான் செக் பண்ண வரைக்கும் பிஜேபிக்கு அகேன்ஸ்டாக தான் இருந்தாங்க. பிஜேபிக்கு அகேன்ஸ்டாக இருக்கீங்கன்னா இந்தியா கூட்டணியோட தான் ஓட்டு போட்டானோ. விஜய் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன? திமுகவை எதிர்க்கணும், பாஜகவை எதிர்க்கணும். ஆமாம், இப்ப இந்தியா கூட்டணியில தாவேக்கா இருக்குன்னா, அப்ப திமுக எப்படி அந்த இப்போ கூட்டணியில இருக்கும்? தாவேக்காவே அங்கே இல்லையே. அதை பற்றி நீங்கள் ஏன் பேசுகிறீங்க? தாவேக்கா என்னைக்கு எம்பி வருதோ அன்னைக்கு பார்ப்போம். இனிமேல் 2028 தான் தாவேக்கா டெல்லிக்கு வரப்போகுது. 2028 வர ப்ராப்ளம் ஏன் நம்ம 2026 பேசணும்? இல்ல, இப்போ அவங்க ஒதுக்கி இருக்காங்கல்ல. இப்ப காங்கிரஸ் கட்சிக்குள்ள எம்பி சார், ஒதுக்கி ஒதுக்கியிருக்காங்க. காங்கிரஸ்காரன் தானே அங்கே போகிறான். டிவி இல்ல, கேஸ் யாரால நீங்க போறீங்க அப்படின்னு இருக்குல்ல, அதெல்லாம் யாரோட சார் உதவியோட பாருங்க, போறீங்கன்னு இருக்குல்ல. அதெல்லாம் இங்கே பேசலாம். பார்லிமெண்ட்டில் போனால் அது கை சின்னம் தானே. ஸோ கை சின்னத்தில் எங்களோட தமிழ்நாட்டில் அலையன்ஸ் பார்ட்னர் விஜய். 29 நாங்கள் எலெக்ஷன் போகிறது விஜய். ஆனால் திமுக வந்து கொள்கை வந்து ஆன்டி பிஜேபி கொள்கை. அதனால் இந்தியா கூட்டணியோட சேர்ந்து ஓட்டு போட போகிறாங்க. அதனால் இந்தியா கூட்டணியில் இருக்காங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். இல்லை, இந்தியா கூட்டணி இல்லைன்னு நாங்கள் சொல்லலை. அவங்களுக்கு தான் வருத்தமாக இருக்குது. அவங்க தான் வந்து இது வரைக்கும் எந்த காங்கிரஸ்காரனும் திமுகவை பற்றி தப்பாக பேசலை. ரைட்டுங்களா? எங்களை பொறுத்த வரைக்கும் பொறுப்பில் இருக்கிறவங்க எந்த காங்கிரஸ்காரனும் பேசலை. ஸ்டாலின் சாரை பற்றி மரியாதையாக தான் பேசியிருக்கோம். உதயநிதியை மரியாதையாக தான் பேசியிருக்கிறோம். கனிமொழி மேடமையும் மரியாதையாக தான் பேசியிருக்கிறோம். அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தத்தில் பேசியிருக்காங்கன்னு விட்டுட்டோம். இருந்தாலும் இப்போ தனியாக உட்கார போகிறோம், பார்லிமெண்ட்டில் எங்கள் சீட்டை தனியாக பிரித்து கொடுங்கன்னு சீட்டிங்கையும் மாற்றி கேட்டிருக்காங்க. ஆனால் ஓட்டு போடுறச்ச திமுக வந்து பிஜேபிக்கு எதிர்த்து தான் ஓட்டு போடும், இல்லாட்டா வாக் அவுட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதை அவங்க மாற்றினாங்க தான் அது இந்தியா கூட்டணி இல்லைன்னு. இப்போ ஒரு நம்பிக்கை இல்லாத தீர்மானம் வந்ததுன்னா பிஜேபிக்கு அகேன்ஸ்டாக தான் டிஎம்கே ஓட்டு போடணும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து டெஃபினட்டாக வந்து பிஜேபியோட இந்தியா கூட்டணியில் ஒரு பங்குன்னு தான் பார்க்கணும். இன்றைக்கி மம்தா பானர்ஜியோட கதை என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க கட்சியே பிடிக்கிட்டாங்க ஓவர் நைட்டு. 100 சீட்டு ஜெயிச்சிருந்த 90 சீட்டு ஜெயிச்சிருந்த சீட்டில் 20 70 சீட்டு பேர் 60 பேர் பிடிச்சிட்டாங்க இன்றைக்கி. அது வந்து பிஜேபி ஆளுன்னு தான் அங்கே தெரிஞ்சவங்கெல்லாம் சொல்கிறாங்க பிஜேபி பண்ண வேலைன்னு. அதனால் திமுகவுக்கு தெரியும், காங்கிரஸோடு இல்லாமல் காங்கிரஸோட ஓட்டு போடாமல் பிஜேபியோட பேசினாங்கன்னா நாளைக்கு பிஜேபிக்கும் திமுகவுக்கும் அதே மாதிரி தான் நடக்கும். காங்கிரஸ் கட்சியினோட இந்த ராஜ்யசபா வேட்பாளர் யார் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? அது வந்து இவர் தான் சொல்லணும். யார்? தலைமை தான் சொல்லணும். இல்ல, நம்ம ராகுல் காந்தி சொல்லுவாரா, சோனியா காந்தி சொல்லுவாங்களா, இல்ல கிரீஷ் ஜோடங்கரா, இல்ல நான் சொல்கிறேன் மல்லிகார்ஜுன கார்கேவா? சார், எப்படி ப்ரொசீஜர் சொல்கிறேன். இங்கே வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் அனுப்புவாங்க. காங்கிரஸ் எலெக்ஷன் இங்கேருந்து வந்து இன்சார்ஜ் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் அனுப்புவார். அந்த ரெக்கமெண்டேஷன் வந்து காங்கிரஸ் எலெக்ஷன் கமிட்டின்னு ஒன்று இருக்குது. அந்த எலெக்ஷன் கமிட்டியில் இன்றைக்கி யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அதில் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன்னு பார்ட்டி பிரசிடெண்ட் இருப்பாங்க டெஃபினட்டாக. அந்த அதில் இன்னும் ஒரு 3-4 பேர் இருப்பாங்க. அவங்க இருக்கிற கேண்டிடேட்லாம் பார்த்து கரெக்டான கேண்டிடேட்டை சூஸ் பண்ணுவாங்க. அந்த லிஸ்ட்ல பிரவீன் சக்கரவர்த்தி தான் முதல் இடத்துல இருக்கிறதா செய்திகள்லாம் வருது. இருக்கலாம், அதில் என்ன சந்தேகம்? உங்க பேர் இருக்கா? என் பேர் கிடையாது, நிச்சயமாக கிடையாது. அது நான் சொல்லணும், என் பேர் நிச்சயமாக கிடையாது. அப்புறமா இப்ப அவர் பேர் வருதுன்னா அந்த கூட்டணி அமைத்ததற்காக அவருக்கு வந்து காங்கிரஸ் தலைமை கொடுக்கக்கூடிய ஒரு பரிசா இது பார்க்கலாமா? அவருக்கு பேர் கொடுத்தாங்கன்னா டெஃபினட்டாக அது பெருசு தானே. நான் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்ல, அவருக்கு கொடுத்தா அது அவருக்கு தக்க சம்மானம்னு நான் நினைக்கிறேன். 60 வருஷமாக நாங்கள் ஆட்சி இல்லாத போது நாங்கள் இன்றைக்கி 2 காங்கிரஸ் மினிஸ்டர் இருக்காங்கன்னா, காமராஜ் பேரை சொல்லத்துக்கு 2 காங்கிரஸ் மினிஸ்டர் இருக்காங்கன்னா அதை அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. அதில் அவருக்கு தக்க சம்மானம் நம்ம ஒத்துக்கணும். ஒரு பக்கம் மினிஸ்ட்ரியில் நம்ம இடம்பெற்றிருக்கோம், இன்னொரு பக்கம் ராஜ்யசபாலையும் வந்து நம்ம இடம்பெற போகிறோம். ஏற்கனவே திமுக கூட்டில் இருந்தபோது அப்பயும் வந்து
நம்மளுக்கு இதே மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டு அப்பயும் வந்து எம்பி பதவி வந்து கிடைச்சிருக்கு. ஒட்டுமொத்தமா இப்ப காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டுல எதை நோக்கி பயணிக்குது? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழோட கல்ச்சர், தமிழரோட மரபு, கல்ச்சர் இதெல்லாம் காப்பாற்ற வேண்டியது காங்கிரஸ் கட்சியோட பொறுப்பு. அதுக்கு வந்து ஒரு இண்டிபெண்ட் கல்ச்சர் இருக்குது. ம். நம்ம வழி வந்து மற்ற இந்தியா வழியோட ஒரு தனி வழியாக இருக்குது, இண்டிபெண்ட்டாக இருக்குது. அதை வந்து அந்த தனி வழியை காப்பாற்ற வேண்டிய இந்த தமிழ் கலாச்சாரத்தை காப்பாற்ற வேண்டியது டெல்லியில் காங்கிரஸோட பொறுப்பு. இதை ராகுல் காந்தியே பல தடவை சொல்லியிருக்கிறார். தமிழர்களை எனக்கு பிடிக்கும், தமிழர்களோட கலாச்சாரத்தை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமைன்னு. பின்வழியாக திமுக பிஜேபி வந்து இது ஒரு நார்த் இந்தியன் நம்மளோட ஹிந்துயிசமுக்கும் அவங்களோட ஹிந்துயிசமுக்கும் பல டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம ஊரில் வந்து முருகன் வழிபாடுங்கிறது ரொம்ப ஃபேமஸ்ஸு. நார்த் இந்தியாவில் முருகன் வழிபாடு கிடையாது. நம்மளதில் வந்து லிங்கம் தான் வழிபாடு. அவங்க ஊரில் லிங்கமும் உண்டு, சிவாவுக்கு ஸ்டாச்சுவும் உண்டு. நம்மளுக்கு அதெல்லாம் கிடையாது. மேக்ஸிமம் நம்பர் பழமையான கோவில் இருக்கிறது தமிழ்நாடு. நார்த்துலேருந்தே பரிகாரம் பண்ணணும்னா சவுத்துக்கு தான் வருவாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கோவிலுக்கு ஆந்திராவில் என்ன கூட்டம் வருது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆன்மீகமாக இருக்கிற ஊர் தமிழ்நாடு. அதில் ஹிந்துவும் இருக்காங்க, கிறிஸ்டியனும் இருக்காங்க, முஸ்லீமும் இருக்காங்க. எல்லா ஜாதியும் சேர்ந்து ஒரு நல்ல அமைதி பூங்காவாக இருக்குது. இதை வந்து மாற்றுறதுல நம்ம எதிர்காலத்துக்கு கொண்டும் ஏற்றுக்க முடியாது. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ விஜய் அவர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. அண்மையில வந்து ராகுல் காந்தியை சந்திக்க போறாரு, சோனியா காந்தியை வந்து சந்திக்க போறாரு, டின்னர் சாப்பிட்டு வருவாரு அப்படின்லாம் யார் சொல்லப்பட்டது. சொன்னாங்க? செய்திகளை வந்து சில பார்த்தோம். செய்திகள் என்ன வேணா வரும். அதாவது அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. தமிழ் ஏன் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்கல? தமிழ்நாட்டில் செய்திகள் எப்படி வேணால் வரும். ஊடகங்கள் எதனால் வேலை செய்கிறது, யார் ஏவினது வேலை செய்கிறதுன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஊடக காலத்தில் பிழந்த காலத்தில் போன 5 வருஷத்தில் யாருக்காக வேலை செஞ்சாங்கன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ரைட்டுங்களா? பெரிய பெரிய எடிட்டர்லாம் டெய்லி வாக்கிங் யாரோட போயிட்டு இருந்தாங்கன்னு கூட உங்களுக்கு தெரியும். அதனால் ஊடகங்களில் வர்றது உண்மையாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. சரி, ராகுல் காந்தி ஏன் வந்து சந்திக்க மறுக்கிறார்? சந்திக்கவே மறுக்கல. அன்றைக்கி அவர்கிட்ட க்ளீனாக என்னோட கணக்கு இது. ஏன்னா நாங்கள் வந்து அந்த சமயத்தில் ஒரு நாசுக்கான கர்நாடகா மேட்டரை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தோம். சித்தராமையாவும் அங்கே இருந்தார், டிகேயும் அங்கே இருந்தார். அது 2-3 நாள் டென்ஷனாக இதாக முடிஞ்சுது. அதில் பிஸியாக இருந்திருப்பார். அன்றைக்கி பர்டிகுலர்லி லஞ்ச் வீட்டில் சாப்பிட்டு வந்து தான் திரும்பி சித்தராமையாட்ட பேசினார். அன்றைக்கி நாள் ஃபுல்லாக டென்ஷனாக சித்தராமையாவுக்கும் டிகே சிவகுமார், கர்கே அண்டு ராகுல் காந்திக்குள்ளே ஒரு பெரிய டிஸ்கஷன் நாள் ஃபுல்லாக நடந்தது. இல்லை, கேரளா இதே மாதிரி பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு விஜய்க்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. இப்போ கர்நாடகாலையும் அதே மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. புதுசாக பதவியேற்றிருக்காங்க. அப்பயுமே விஜய் போல அப்படிங்கிற ஒரு பேச்சு இது மாதிரி அந்த சர்ச்சை அப்போதுக்கு தான் பதிலடியாக எங்களுக்கு வந்து ராஜ்யசபா கொடுத்துருக்கு. இல்லை, விஜய் போயிருக்க வேண்டாமா, இது மாதிரி அழைப்பு வந்திருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. அது பரவாயில்ல, அது இவங்களா பண்ணுற விஷமம். இல்லை, இதுதான் அந்த டிஸ்டன்ஸுக்கான ஒரு காரணம். டிஸ்டன்ஸே கிடையாது. டிஸ்டன்ஸ் இருந்தால் முதல்ல அப்போ வந்து ஒருவேளை ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ வந்து ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதனால எம்பி சீட்டை கொடுத்து எல்லாம் சரியா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி விஜய் காமிச்சிட்டாரு. அப்படியா? எம்ஜிஆரே முதல்ல திண்டுக்கல்ல ஒரு லோக்சபா எலெக்ஷனில் தான் ஜெயிச்சார். அப்படி வந்த வாய்ப்பை எங்களுக்காக விட்டு கொடுத்துருக்கிறாரு விஜய். அது விஜய் வந்து ராகுல் காந்தி மேலே இருக்கிற மதிப்பையும் மரியாதையும் காட்டுது. சரி, இப்போ இந்த மாதிரி தருணத்தில் இப்போ அண்ணாமலை பாஜகலேருந்து விலக போறாரு. விஜய்க்கு எதிராக, திமுகவுக்கு எதிராக, இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு எதிராக அவருடைய அரசியல் பிரவேசம் வந்து வேற மாதிரி இருக்க போகுது அப்படின்னு செய்திகள்லாம் வருது. அவர் நாளைக்கு நம்ம பேசி கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் அவர் கட்சியை தொடங்கியிருக்கலாம். 8% ஓட்டு தாண்டினா பெரிய விஷயம். இப்போ சீமான் தமிழ்நாட்டில் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஆரம்பித்தோடனே நம்ம தான் சிஎம்னு ஒரு கட்சி. இதில் வந்து டிடிவி தினகரன் ஒரு காலத்தில் மீடியா வந்து அடுத்த ஜெயலலிதான்னு சொல்லியிருந்தாங்க. அவர் போனது என்னாச்சுன்னு தெரில. அப்புறம் என் எம்எல்ஏ என்னோட இருக்காருன்னா, எம்எல்ஏ இப்போ அசம்பிளியில் என்ன பேசினான்னு உங்களுக்கு தெரியும். அவரை கையெழுத்தே போடலைன்னு கிளைம் பண்ணார். யார்? காமராஜ் கையெழுத்தே போடலன்னாரு. காமராஜ் கடைசியில் இப்போ அசம்பிளியில் என்ன பேசினார்? அது அவர் ஒரு காலத்தில் குக்கர் சின்னம், அந்த சின்னம், தொப்பி சின்னம், அவர் தான் அடுத்த ஜெயலலிதா. நீங்கள் இன்றைக்கி அட்ரஸ் இல்லாமல் இருக்கிறாரு. அன்புமணி ஒரு வாட்டி மாற்றம் முன்னேற்றம் சொன்னார். சீமானும் பாவம் போரா எடுக்கிறாரு. அதே மாதிரி இவரும் செய்வார். இல்லை, அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் பாஜக எந்த அளவுக்கு வந்து வளர்ந்துருக்கு,
அதுக்கப்புறம் அண்ணாமலைக்கான ஃபேன் ஃபாலோவர் எவ்வளவு தூரம் இருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம்ல. அப்போ நான் என்ன கேட்குறேன், ஃபேன் ஃபாலோயிங் இருக்கிறவங்கலாம் ஜெயிக்கணும்னு இல்லை. அதுக்கு தான் இப்ப கட்சியை அப்புறம் தொடங்க போறாரு. 10 வருஷமாக இருக்குதுல்ல, 10 வருஷமாக இருக்கார்ல. இப்போ ம். இப்போ அவருக்கு அப்புறம் வந்தவர் சசிகாந்த் செந்தில் எம்பி ஆக்கிட்டோம் நாங்கள். அப்போ பிஜேபியால் கையால் ஆகாத கட்சின்னு அவர் சொல்லட்டும். முதல்ல பிஜேபியோட கொள்கை தப்புன்னு பேசட்டும். பிஜேபியில் நான் இருந்ததுக்கு பிராயச்சித்தம் பண்ணுறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் பிஜேபி செல்ஃபே எடுக்க போகுது இல்லைன்னு. அப்போ அவர் பண்ண தப்புக்கு முதல்ல பிராயச்சித்தம் எடுக்கட்டும். என்ன பிராயச்சித்தம் பண்ண இல்ல போகிறார்? ஒரு வருஷமா அவர் சைலண்டா தான் இருந்தாரு. சைலண்டா எனக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துச்சோ அதை வந்து நான் கடைபிடிக்கிறேன். கொலை ஒரு பண்ணிட்டு காரியகர்த்தாவா நான் அதான் பயணிக்கிறேன். அந்த பண்ண காரியகர்த்தா அப்பான கட்சியில் காரியகர்த்தாவாக இருந்ததுக்கு தமிழ் மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் தான். அதான் கட்சியில இருந்து வெளியே வரேன் அதுக்கு நீ அப்படிங்கிற ஒரு கப்பலில் கட்சியிலேன்னு விஷயத்த வந்து சொல்ல போறாரு. கட்சியிலேருந்து வந்து அடுத்த நாள் நின்னா உனக்கு தமிழ் மக்கள் மன்னிச்சிருவாங்களா? 31 அவர் டார்கெட், 28 29 அவர் வந்து சரி, நான் இப்போ MP என்ன election கேட்குறேன், இப்போ சந்திக்கலாம். பெருந்துறை வருது இல்லை, ம். இப்போ பை எலெக்ஷனில் நிற்பாரா தைரியமா? பை எலெக்ஷனில் நின்னா 3வது இடமா 4வது இடமா? இல்ல அவருக்கான அந்த வரவேற்பு கண்டிப்பா அப்போ இருக்குதான் பெருந்துறை அவரோட ஏரியா வெஸ்ட் கொங்கு மண்டலத்தில் தான் இருக்குது. அவரோட சமூகம்னு அவர் பேசினார். மோதியே சொன்னார் அவர் பின்னாடி ஒரு பெரிய சமூகம் இருக்குதுன்னு. அந்த சமூகத்தில் நின்று எத்தனாவது பொசிஷனில் வருவாருன்னு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ பெருந்துறையில் திமுக நிற்க போகுது, ஏடிஎம்கே நிற்க போகுது, டிவிகே நிற்க போகுது, சீமான் நிற்க போகிறாரு, இவரும் நிற்பார். 5 பேர் நிற்பாங்க. இதில் 5 பேர் அப்புறம் பிஜேபி, அதாவது ஏஐதிமுகவோட சேர்ந்து நிற்பாங்க. இந்த 5 பேரில் எத்தனாவது பொசிஷனில் இவர் வருவார்? சரி, அது பாப்போம். இடைத்தேர்தல எப்படி ஜெயிக்க போறாரா இல்ல நிக்க போறாரா அப்படிங்கறத நம்ம பாப்போம். சங்கர், நீங்கள் நல்லா களத்தை கணிக்கக்கூடியவர். தாவாக்கா ஜெயிக்க போகிறதுன்னு சொன்ன முதல்ல ஆட்களில் நீங்களும் ஒருத்தர். அதனால உங்களுக்கு டெஃபினட்டாக இல்ல என்ன, அது உங்கள் ஏரியா. அண்ணாமலையை குறைத்து மதிப்பிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக நான் சொல்ல வரேன். நான் ஏன்னா இப்ப அவரோட ரெக்கார்டு ஹிஸ்டரி அப்படி இருக்குது இது அப்படின்னு நான் சொல்ல நான் வரேன். என்ன சொல்கிறேன், எலக்டோரலி என்ன பண்ண போகிறாரு நீங்கள் சொல்லுங்கள். இந்த இல்ல வாட்டி கட்சி தொடங்கிட்டாருன்னா அவர் தேர்தலை சந்திக்க தானே வேணும். இப்போ திண்டுக்கல்லில் முதல் தேர்தலே எம்ஜிஆர் வெற்றி, அது மாதிரி முதல் தேர்தலே வெற்றியா? அவர் பேசக்கூடிய விஷயம் என்னவா இருக்க போகுதுங்கிறத நம்ம அப்ப பொறுத்திருந்து பார்ப்போம். ஐயா. அதே நேரத்துல இப்ப அவர் கேட்கிறார், ஒரு கேள்வி கேட்கிறாருன்னா அதுக்கு முதலமைச்சர் பதில் சொல்லணும், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க பதில் சொல்லணும். நான் கேள்வி கேட்குறேன்ல, நீ என்ன பிராயச்சித்தம் பண்ண போகிற? இத்தனை நாளாக தமிழ்நாட்டை ஏமாத்தினதுக்கு, தமிழ்நாட்டை நம்பி நீ படித்தவன் ஒரு நல்ல டீசெண்டான அரசியல் பண்ணுவேங்கன்னும் போது ஒரு ஜாதியும் ஒரு மதத்தையும் வச்சு நீ பண்ண ரிலிஜனுக்கு தமிழ்நாட்டிட்ட மன்னிப்பு கேட்க போறியா? மதிக்க போறியா? என்ன மன்னிப்பு கேட்க போகிற? திருப்பங்கொன்ற மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் இஷ்யூ ஆக்கிறதுக்கு பாய்கள் இஸ்லாமியர்கள்ட்ட மன்னிப்பு கேட்க போறியா? இல்லை கிறிஸ்தவர்கள்ட்ட மன்னிப்பு கேட்க போறியா? பிஜேபி பண்ண தப்புக்கெல்லாம் என்ன பிராயச்சித்தம் பண்ண போகிற? அந்த கட்சியில் 6 வருஷம் இருந்திருக்கிற நீ. அப்போ நீ என்னெல்லாம் தப்பு பண்ண, அந்த தப்புக்கெல்லாம் என்ன பிராயச்சித்தம்? அதுக்கு பதில் சொல்லுங்க. அடுத்து அவரு அதுக்கு பதில் சொல்லுங்க. திமுகவையோ தாவேக்காவே கேள்வி கேட்கிற மாதிரி அடுத்து காங்கிரஸையும் கேள்வி கேட்பாரு. நான் கேட்குற கேள்விக்கு 6 வருஷம் இருந்தியா? நீ பண்ண தப்புக்கெல்லாம் பதில் சொன்னா நான் ஏன் பதில் சொல்லணும்? தப்பான கட்சியில் நீ இருந்த, நான் இருந்தேன்னா? இல்லை. இப்போ அந்த கட்சியில் நீ தானே வெளில வந்த, அந்த கட்சி தப்புங்கிறதுனால தான் நீ வெளில வந்த. எய்தர் அந்த கட்சி நல்ல கட்சி இல்லை தப்பான கட்சி. நான் எங்கள் கட்சி ஜெயிக்கலை, எங்கள் கட்சி ஆட்சியில் இல்லை. இப்போ 2015 இந்த கட்சியில் சேர்ந்தேன். நான் 11 வருஷமாக ஒரே கட்சியில் தான் இருக்கிறேன். ரைட்டா? 2 வாட்டி நான் எலெக்ஷன் நின்று தோத்துட்டேன், எனக்கு சீட்டு கிடைக்கலன்னா நான் கட்சியை விட்டு ஓடி போயிடல. ஏன்னா நானோ சசிகாந்த் செந்திலோ இது மாதிரி தோத்தப்புறம் வந்தவங்க யாரோ சீட்டு ஜெயிக்கலன்னு நாங்கள்லாம் கட்சியை விட்டு ஓடி போகல. எங்கள் ஐடியாலஜியை மாற்றலை, கட்சியை விட்டு ஓடி போகல. சீட்டு கொடுக்கலன்னு நான் சண்டை போடலை. நான் போய் ராகுல் காந்தியை பார்த்து இன்றைக்கே பத்திரிகை கொடுப்பேன், ரிசைன் பண்ணுறேன்னு நான் சொல்லலை. நீ ஏன் பிஜேபி விட்ட? உனக்கு சீட்டு வராது, செல்ஃப் எடுக்காது, நீ சிஎம் ஆக முடியாதுங்கிற ஒரே காரணத்தினால தான் நீ விட்டுருக்க. அதான் ஒருவேளை நீங்க சொல்றபடி அதை முதல்ல எக்ஸ்பிளைன் வச்சுப்போம். அவர் 2031 அவர் சிஎம் முகமா வர போறாருல. தமிழே கிடையாது, தமிழ்நாட்டு அது மாதிரி ஆளை ஆதரிக்கவே மாட்டாங்க. தமிழ்நாட்டுல அரசியல் சூழல் மாறிடுச்சு. யங்ஸ்டர்லாம் வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சாங்க. சார், ஜென்சி கிட்ஸ் எல்லாம் வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்க. 120 வருஷம் கணக்குல நான் உங்கள்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கிறேன். 120 வருஷம் வரலாறு தமிழ்நாட்டில் எப்படி ஓட்டு போனாங்க, இந்த வாட்டி அதே ஓட்டு தான் வந்திருக்குது. இது நான் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கிறேன். எது மாதிரி ஆளு தமிழ்நாட்டு சிஎம்ல உட்கார முடியும்னு. அன்ஃபார்ச்சுனேட்லி அண்ணாமலைக்கு இந்த தகுதி இல்லை. ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. வெற்றியாளரை விதைக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியாளரை உருவாக்கும் மண் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை.